எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 13 ஏப்ரல் 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். 13 ஏப்ரல் 2024 மற்றும் 14 ஏப்ரல் 2024. முதல் கேள்வி, விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பெறுபவர் யார்? விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பெறுபவர் யார்? ஆப்ஷன் ஏ, கோபிச்சந்த் தோட்டக்குரா. கோபிச்சந்த் தோட்டக்குரா. இரண்டாவது கேள்வி, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர்ட்டபிள் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை ஆயுத சிஸ்டத்தை டிஆர்டிஓ அதாவது பாதுகாப்பு மேம்பாட்டு அமைப்பு மற்றும் இந்திய இராணுவம் இணைந்து வெற்றிகரமாக எங்கு சோதித்தன? ராஜஸ்தானில் உள்ள பொக்ரான் நகரில். மூன்றாவது கேள்வி, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர்ட்டபிள் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை ஆயுத சிஸ்டம் வெற்றிகரமாக எப்போது சோதிக்கப்பட்டது? உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர்ட்டபிள் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை ஆயுத சிஸ்டம் வெற்றிகரமாக எப்போது சோதிக்கப்பட்டது? 13 ஏப்ரல் 2024. 13 ஏப்ரல் 2024. அடுத்து, உலகின் மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? உலகின் மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம். ஒவ்வொரு ஆண்டும் ஆபரேஷன் மேகதூத் தொடங்கப்பட்ட தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 13. ஏப்ரல் 13. ஒவ்வொரு ஆண்டும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 13. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் தீயணைப்போர் தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தீயணைப்போர் தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 14. ஏப்ரல் 14. ஒவ்வொரு ஆண்டும் உலக குவாண்டம் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக குவாண்டம் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 14. ஏப்ரல் 14. கடற்படை விருது வழங்கும் விழா 2024 எங்கு நடைபெற்றது? கடற்படை விருது வழங்கும் விழா 2024 எங்கு நடைபெற்றது? கோவா. கோவா. வெலிங்டனில் உள்ள இராணுவ பயிற்சி கல்லூரியில் 79வது பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? வெலிங்டனில் உள்ள இராணுவ பயிற்சி கல்லூரியில் 79வது பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? வீரேந்திர வாட்ஸ். வீரேந்திர வாட்ஸ். 2024 ஆண்டுக்கான மாண்டி கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2024 ஆண்டுக்கான மாண்டி கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? ஸ்டெஃபனோஸ் சிட்சிபாஸ். ஸ்டெஃபனோஸ் சிட்சிபாஸ். பாலக் குலியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பாலக் குலியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? துப்பாக்கி சுடுதல். துப்பாக்கி சுடுதல். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 மகளிருக்கான 53 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 மகளிருக்கான 53 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? அஞ்சு. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 மகளிருக்கான 72 கிலோ எடை பிரிவில்
வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? ஹர்ஷிதா. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 மகளிருக்கான 72 கிலோ எடை பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? சரிதா மோர். இந்தியாவில் கடந்த 24 ஆண்டுகளில் 23 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலான மரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச வன கண்காணிப்பு ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 13 ஏப்ரல் 2024 மற்றும் 14 ஏப்ரல் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.